சொல்லு. என்ன கதிர் இது? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி பண்றது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஏய், நான் என்ன பண்ண? அன்னைக்கு ஒரு குழந்தைக்கு நர்மதான்னு பேர் வச்சீங்க. நான் ஊருக்கு வந்திருந்தப்போ பாக்குறவங்க எல்லாரையும் நர்மதா நர்மதான்னு கூப்பிட்டீங்க. இன்னைக்கு என்ன யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் தேவையா? இது எப்படி உனக்கு தெரியும்? எப்படியோ தெரியும். எதுக்கு அடிச்சீங்க? உன்னை ஒருத்த தப்பா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஐயோ, ஊர்ல 1000 பேர் இருக்காங்க. நாங்களோட பழகிறதும் பேசுறதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா தெரியதான் செய்யும். அதுல சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா தான் பேசுவாங்க. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் அடிச்சிட்டு இருப்பீங்களா? தவறு. உன்னை தப்பா பேசினா நான் அடிக்கதான் செய்வேன். அதெல்லாம் நான் நிறுத்த முடியாது. எதுக்கு அடிக்கணும்? கதிர், இங்க பாருங்க. நீங்க என்ன ரொம்ப மனசுல நினைக்கிறீங்க. நான் உங்க கூட பழகிறத வேற ஏதோ ஒன்னா கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதனாலதான் இப்படி கோவம் வந்து அடிக்கிறீங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன அப்படி நினைக்கிறத விட்டுருங்க. என்ன நீங்க ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா அப்படியெல்லாம் கோவம் வராது கதிர். தவறு. உன்னை நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் அம்மா, அக்கா, தங்கச்சி வேற யாரா இருந்தாலும் நான் அப்படித்தான் பண்ணிருப்பேன். நீயும் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி தான். கோவம் வராதா பின்ன? ஏன் கதிர் இப்படி புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க? நம்ம வீட்ல ஒரு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்துப்பாங்களா? போலீஸ் கேஸ்னு இப்படி இந்த மாதிரி சமயத்துல போயிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? ஏன் நீங்க எதையுமே யோசிக்காம முரட்டுத்தனமா நடந்துட்டு இருக்கீங்க? சரி, என்னையும் உங்களையும் தப்பா பேசினதுக்காக இப்ப அவரை அடிச்சிட்டீங்க. இனி 4 பேர் பேசிட்டு இருந்த விஷயம் நாளைக்கு 40 பேர் பேசுற விஷயம் ஆகும்ல? இப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உங்க அம்மா மனசு வருத்தப்படாதா? அப்புறம் அவங்க கோவப்படுறத தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? தவறு. நீ வேற என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அவன் உன்னை என்னையும் வச்சு தப்பா பேசிட்டு இருக்கான். என்ன சும்மா இருக்க சொல்றியா? தவறு. உன்னை பத்தி என் மனசுல தேவையில்லாம கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் கோவப்படுறான்லாம் ஒண்ணும் நினைக்காத. உன்னை ஒரு நாள் பார்த்து பேசி இருந்தாலும் சரி, ஏன் உன்னை பின்ன உன்னை தெரியாம இருந்தாலும் கூட எனக்கு இப்படிதான் கோவம் வரும். இதான் என் குணம். அப்போ எப்பவுமே இப்படிதான் இருக்க போறீங்களா? உங்களை நீங்க மாத்திக்க போறதே இல்லையா? உங்களை நீங்க மாத்திக்கலன்னா உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம 2 பேரோட வாழ்க்கையுமே சிக்கலாயிடும் கதிர். அது பரவாயில்லையா? கதிர், நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்கீங்க. பேசுங்க கதிர். என்ன சொல்லணும் உனக்கு? ஆண்டி, என்னடி சொல்லணும் சொல்லு. சும்மாரு. என் புள்ள கூட சேர்ந்து சுத்தாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன். என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம அவன் கூட சேர்ந்து சுத்தி இன்னைக்கு ஊருக்குள்ள அவன் பேரை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கல நீ. என் புள்ள 3 பொம்பளை பிள்ளைங்களோட பிறந்தவன். பொண்ணுங்களை பார்த்தாலே உயிரா மதிக்கிறவனே இந்த ஊருக்குள்ள பேர் எடுத்து வச்சிருக்கான். ஆனா அவனை இன்னைக்கு எவனோ ஒருத்த கைய நீட்டி பெங்களூர்காரி கூட போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி கூத்தடிச்சு வந்தானேன்னு கேட்க வச்சிட்டல. இந்த அவமானம் உனக்கு தேவையாடி? ஆண்டி, அது ஆண்டி, நீ என்னைக்கு இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து என் குடும்பத்துல பிரச்சனையா தானே நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் நீ என்னைக்கு எங்க வீட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து என் குடும்பத்துக்கு அவமானம் தானே வந்து சேர்ந்துட்டு இருக்கு. உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தியே வராதாடி? எதுக்கு இப்படி என் குடும்பத்தையே ஒட்டிட்டு சுத்திட்டு இருக்க? கடைசியா சொல்றேன், இதோட கதிரோடையும் என் குடும்பத்தோடையும் பழகிறத நிறுத்திக்கும். பெங்களூர் போனலடி, அப்படியே போய் தொலை. போனவளாவே இருக்கட்டும், திரும்ப வந்துடாத. வந்த நடக்கிறதே வேற. நீ வந்த வேற மாதிரி ஆயிடும். வணக்கம் தான்.
சித்ரா ஏ சித்ரா என்னங்க சிரிச்சுக்கிட்டே வரீங்க? வீட்ல ஸ்வீட் இருக்குல்ல, சிகரெட் திடீர்னு கேட்ட எப்படிங்க? ஸ்வீட் எதுவும் இல்லையே. ஐயோ ஸ்வீட் இல்லைன்னா சக்கரை இருக்குல்ல, எடுத்துட்டு வா போ. சக்கரையா? நீ முதல்ல எடுத்துட்டு வாடி, கழிவறத பொண்டாட்டி போடி. என்னங்க சக்கரை? முதல்ல நீ தாண்டி ஸ்வீட் சாப்பிடணும். ஏங்க? ஆத்தர டேய் மவனே, என்ன விஷயம்னு சொல்லிட்டு போனீங்களா? சொல்றேன்டி இரு. டேய் மவனே, இந்தா பார், நீ தான் ரொம்ப நாளா மனசுல சந்தோஷமே இல்லாம இருந்த, முதல்ல நீ தான் சாப்பிடணும். இந்தா இன்னொரு ஸ்பூன். இருப்பா. என்னப்பா என்ன விஷயம்? இவ்வளவு நேரம் நான் உன் கூட தானே இருந்தேன். அப்படி என்ன சந்தோஷப்படுற மாதிரி நடந்தது? இருடா, நான் முதல்ல சாப்பிட்டு. ஏங்க என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். ரொம்ப நேரம் தவிக்க விடாதீங்க. இந்தா நம்ம சிதம்பரம் வீட்டுல கல்யாணம் நடக்காது. என்ன ஆச்சரியமா இருக்கா? ஏங்க சிதம்பரம் வீட்டுல கல்யாணம் நடக்காதா? அவங்க ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல கூட பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படி கல்யாணம் நடக்காம போகும்? டேய், நான் தான் சொல்றேன்டி, கல்யாணம் நடக்காது. பா, என்னப்பா பேசுற? ஊரே அந்த ரோகிணி கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல ரொம்ப பெருசா நடக்க போற கல்யாணம் அந்த கல்யாணம் தான் என் காது படவே பேசுறாங்க. நீங்க என்னன்னா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க? டேய் மவனே, அப்பா தான் சொல்றேன்ல கல்யாணம் நடக்காதுன்னு. நடக்காது. அதான் எப்படி? அது கதிர் ஜெயிலுக்கு போனா கல்யாணம் நடக்குமா? கதிர் எப்படி திடீர்னு ஜெயிலுக்கு போவான்? அவன் நல்லா தானே இருக்கான். முரளி, பகைய தீர்த்துக்கணும்னு நினைக்கிறவன் கண்ணு, காது, புத்தி இது எல்லாத்தையும் கூர்மையா வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? கதிரும் அந்த பக்கத்து தோட்டக்கார ராமசாமியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல? அந்த சண்டையில கதிர் என்ன சொன்னா? நிறைய விஷயம் சொன்னான். நீங்க குறிப்பா எதை கேக்குறீங்க? டே மவனே, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னானே, அது என்ன விஷயம்? கொலை பண்ணுவேன்னு சொல்லு. ஆமாடா, அதையும் பண்ணுவேன். இன்னொரு வாட்டி அந்த பொண்ணை பத்தி ஏதாவது பேசின உன்னை கொலை தான் பண்ணுவேன். கொலை பண்ணுவேன்னு சொன்னா, அந்த ராமசாமியை கொன்னுடுவேன்னு சொன்னா. அதேதான்.